வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது டிஎன்எஸ்டிசி சம்மந்தமான முக்கிய தகவல் தான். மிக முக்கியமான தகவல்கள். அதாவது இப்போ வந்து டிஎன்எஸ்டிசியில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 லைசன்ஸ் இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற தகவல் வந்து போய்கிட்டுருக்கு. ஸோ அதில் நிறைய இடத்துல நிறைய கோரிக்கை மனுக்கள் அப்படின்றது கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் மற்ற இடங்கள்லேயும் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது டெய்லியுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நியூஸில் கூட அந்த மாதிரியான தகவல்கள் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. நம்மளும் வந்து இதற்கான அடுத்தடுத்த அப்டேட், அதற்கான வீடியோக்கள் அப்படின்றது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ என்ன நிலைமையில் இப்போதைக்கு அந்த ரெக்யூர்மெண்ட் போர்டு வந்து எதை நோக்கி போகுது அப்படின்ற தகவல்கள் நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் தொடர்ச்சியாக. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இதில் வந்து நம்மளோட முயற்சி வந்து என்னவா இருக்கும் அப்படின்ற தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இது வரைக்கும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற தகவலையும் பார்த்துருவோம். ஒரு லைசன்ஸ் வச்சுருக்கிறவங்க என்ன பண்ணலாம், 2 லைசன்ஸும் வச்சுருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்ற தகவலையும் பார்த்துருவோம். எந்த லைசன்ஸுமே இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ டிஎன்எஸ்டிசி அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருந்தாகணும். இது 2ல் ஏதோ ஒன்று வச்சுருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்ற முழுமையான தகவல்களை அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 லைசன்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க வந்துட்டு தாராளமாக அப்ளை பண்ணலாம். எஸ்சிடிசியில் அப்ளை பண்ணின சேம் கேண்டிடேட்ஸ், அதாவது இப்போ ஒரு 10,000 பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரேஞ்சிலேயே வந்துட்டு இப்போவும் ஒரு 10,000 பேர் பணியிடங்கள் அதே இதுக்கு வந்து 2 லைசன்ஸ் வச்சுருக்கிறவங்களோட எண்ணிக்கை அந்தளவுக்கு இருக்கும். ஸோ அதே நபர்கள் இதுக்கும் அப்ளை பண்ணலாம். அதை தாண்டி எக்ஸஸாக இந்த ஒரு வருஷத்தில் நிறைய பேர் 2 லைசன்ஸ் சேர்த்து எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைசன்ஸ் வச்சுக்கிட்டு ஒப்பந்த அடிப்படையில் பணியில் இருப்பாங்களே நிறைய பேர். ஏன்னா வந்து எல்லா போஸ்டிங்குமே வந்து ஃபுல்லாக நிரப்பி வேலை நடக்காது. ஒப்பந்த அடிப்படையில் ஒரு சில நபர்கள் அப்படின்றது வேலை செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்கிறவங்களுக்கு தான் இது வந்து மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்குது. ஏன்னா நமக்கு எலிஜிபிள் இருக்குது, நம்மளால் அது ஓட்ட முடியும் அப்படின்னு தான் அவங்க ஒப்பந்த அடிப்படையில் அந்த பணியிடத்தை செய்கிறாங்க. ஸோ ஒரு 5 வருட காலமாகவோ 10 வருட காலமாகவோ அவங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி எத்தனை வருஷம் வேணாலும், ஒரு வருஷத்துலேருந்து 10 வருஷத்துக்குள்ளே எவ்வளோ வேணாலும் இருந்திருப்பாங்க. ஒப்பந்த அடிப்படையில் அவங்க அப்படியே ஓட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க. பட் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷனாக கொடுக்குறப்போ அதில் ஒரு லைசன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பட் அவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். அல்லது ஆல்ரெடி ஒப்பந்த அடிப்படையில் இருக்கிறவங்களுக்கு இதில் வந்து ஒரு விலக்கு அளிக்கப்படுது அப்படின்ற மாதிரியாவது கொடுத்துருக்கலாம். ஸோ அதுவும் 2மே வந்து வரலை. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா இதனால தான், இந்த ஒரு ரீசன்னால தான் நிறைய போராட்டங்களை ஒரு மனு கொடுக்கறது அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, நமக்கு இதில் இருந்து ஒரு விலக்கு அளிக்கப்படும் அல்லது ஒரு லைசன்ஸ் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரியெல்லாம் இருந்துச்சு. பட் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக அந்த மாதிரி எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகவில்லை. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து ஒரு அரசு தரப்புக்கு எடுத்துக்கிட்டு போகிற அளவுக்கான முயற்சிகள் அப்படின்றது நம்ம தொடர்ச்சியாக ஈடுபடும். அப்படி ஈடுபடுறது மூலியமாக தான் அது கவர்மெண்ட்டோட பார்வைக்கு தெரிய வரும். ஏன்னா வந்து நமக்கு இப்போ அவங்க ஜஸ்ட்டு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை தெரியப்படுத்தினா மட்டும்தான் இந்த மாதிரியான ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு அப்படின்றதும் தெரியும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட முயற்சி அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு கொடுப்போம். அது என்ன சொல்கிறதுனா, ஆன்லைனில் இது பண்ணுறதா இருந்தாலும் சரி, மற்ற இடங்களில் போய் மனுக்கள் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, மனுக்கள் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் ஒருத்தராக போய் கொடுக்கறதுக்கு பதிலாக கொஞ்சம் உங்களுக்கான அந்த பகுதியில் இருக்கிற நபர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு, ஏன்னா டிரைவராக வேலை செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எலிஜிபிள் இருக்கிற எல்லாருக்குமே நமக்கு போடணும்னு ஆசை இருக்கும். ஸோ பட் அது வந்து 2 லைசன்ஸ் வேணும் அப்படின்றனால போட முடியாமல் போயிருக்கும். ஸோ அந்த இதில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து ஒருத்தர் கொடுக்குறது பதிலாக ஒரு 5 பேர் 10 பேர் அப்படின்னு கொடுக்குறப்போ அது கொஞ்சம் வேல்யூபிளாக இருக்கும். அது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது அது வந்து கவர்மெண்ட் சைடுக்கு தெரிய வரும். ஸோ அதனால தான் சொல்கிறோம், முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிஞ்ச முயற்சிகள் அப்படின்றத செய்யுங்க. நம்மளும் யூடியூப் வீடியோஸ் மூலயமா வீடியோக்கு கொடுக்கறது மூலயமா இதை யாராவது பார்த்து தெரியப்படுத்தலாம். ஸோ இதற்கான முயற்சிகளும் நம்ம ஈடுபட்டுக்கிட்டு வரும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கங்க. அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் டோட்டலாக வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வருது, அதே போல் இதை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்களா அப்படின்றது கிடையாதுங்க. ஏன்னா நிறைய அப்ளை பண்ணின நபர்களுக்கு நிறைய குழப்பம் ஆகிடுது. இப்போ இவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்குல்ல, இதை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறீங்க. ஸ்டாப் பண்ணுறதுக்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுகள் கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. நம்ம எதுக்காக இதை வந்து நம்ம மனுக்கள் கொடுக்கணும், போராடணும் அப்படின்றோம்னா, ஜஸ்ட்டு அவங்க வந்து அதிலேருந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், ஓகே, ஒரு அப்ளிகேஷன், ஒரு லைசன்ஸ் இருக்கிறவங்களும்
அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை தான் ஆட் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி அடுத்த ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 5வது ஒரு பாயிண்ட் ஒரு லைசன்ஸ் வச்சுருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலான்னு கொடுத்துட்டாங்கன்னா வேலை முடியுது. அதை நிறுத்துறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம், அது ரொம்ப பெரிய இதாகும். ஸோ அதனால் அதை நிறுத்த தேவையில்லை. நமக்கு வந்து நம்மளோட நிலைமை என்னென்னா எக்ஸஸாக ஒன்று ஆட் பண்ணணும், அதுதானே தவிர நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு இது ஏதோ பண்ண போகிறாங்களாமே, போராட போகிறாங்க, மனு கொடுக்குறாங்க, இதனால் வந்து ஸ்டாப் ஆகிடுமா அப்படின்னு படிக்காமல் இருக்கீங்க. ஸோ அதுவும் வந்து தவறான செயல். நம்ம வந்துட்டு இப்போ உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது, ஓகே நான் எலிஜிபிள் இருக்குது, நான் அப்ளை பண்ணிட்டேன், ப்ராப்பராக அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா நமக்கான வேலை என்ன? படிக்கணும், எக்ஸாமுக்கு தயாராகணும். நீங்கள் தயாராகுங்க. பட் ஒரு லைசன்ஸ் இருக்கிறவங்க எங்களுக்கும் கொடுங்கன்னு நீங்கள் மனுக்கள் கொடுக்க போகிறீங்க. அதை வந்து ஸ்டாப் பண்ணணும், நிறுத்தி வைக்கணும், அதை தடுக்கணும் அப்படின்ற மோட்டிவ் வந்து நமக்கு கிடையாது. முதல்ல அதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இது தடுக்க போகிறாங்க, நிறுத்த போகிறாங்க, ஸ்டாப் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. எக்ஸ்ட்ரா அவங்களும் உங்களோடய சேர்ந்து அவங்களோட போட்டி போட போகிறாங்க, அதுதானே தவிர வேறு எந்த ஒரு எதுவும் இல்லை. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சியை தவற விடாமல் முழுக்க உங்களுடைய எஃபர்ட்டை போட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. தேர்வு அப்படின்றது சொன்ன டைமில் சொன்ன டேட்டில் நடந்தாலும் ஓகே. அவங்க வந்து ஆட் தான் பண்ண போகிறோம், அதாவது வேக்கண்ட்டை எக்ஸஸை ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அதனால் எந்த ஒரு பாதிப்பும் அப்படின்றது ஏற்படாது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் எல்லோரும் வேறு ஏதாவது ப்ரைவேட் ஜாப், அதாவது ப்ரைவேட் மீன்ஸ் ப்ரைவேட் இடத்துல வந்துட்டு டிரைவராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த டைம் போக மீதி இருக்கிற டைமில் படிச்சு தான் ஆகணும். அதே போல் நமக்கு வந்து 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்னால் நல்லா வண்டி ஓட்ட முடியும், நான் அப்படின்னாலும் முதல்ல எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாமில் மார்க் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் அடுத்த லெவலுக்கே கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து வண்டி ஓட்டியே காமிக்கவே முடியும். என்னால் எல்லாமே பண்ண முடியும், நல்லா ஓட்ட முடியும், சேஃபாக கூட்டிகிட்டு போவேன், சேஃபாக கூட்டிகிட்டு வருவேன், எல்லாரையும் பாதுகாத்துருவேன் அப்படின்னு சொன்னாலும் அங்கே முதல்ல வைக்க போகிறது உங்களோட ஸ்கில்லை பார்க்குறது இல்லை. முதல்ல பார்க்க போகிறது வந்து தேர்வு தான். தேர்வில் எக்ஸாம் தான். எக்ஸாமில் வாங்குகிற மார்க் தான். ஸோ அதனால் மார்க் வாங்கினா மட்டும்தான் உங்களால் இது பண்ண முடியும். அதனால் படிக்க ஆரம்பிச்சிருங்க. மேபி வருங்காலங்களில் என்ன சொல்கிறதுனா ஃபஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தேர்வு வைக்கலாம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா நல்ல டிரைவர்ஸ், நிறைய நல்லா ஓட்ட தெரிஞ்ச டிரைவர்ஸ் எல்லாருமே கடந்த முறை வெளியில் வந்திருக்காங்க எஸ்சிடிசியில். ஏன்னா நல்லா ஓட்ட தெரியும், பட் அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. பட் இப்போ படிச்சுட்டு போகிற பசங்க வந்துட்டு எக்ஸாம் எழுதிடுவாங்க, இன்டர்வியூக்கே போகாமல் இருக்கிறது, ஒரு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கே போகாமல் இருக்கிறது. எஸ்சிடிசியில் அந்த மாதிரி தான் நடந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் இன்டர்வியூ அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு அட்டன் பண்ணவே இல்லை, பாதி பேர் தான் வந்திருந்தாங்க. ஏன்னா எல்லோரும் வேறு ஃபீல்டில் படிச்சுக்கிட்டு இருந்த பசங்க எழுதுனாங்க. அதில் வந்துட்டு உள்ளே போய்ட்டு அவங்க லைசன்ஸ் வச்சுருக்காங்க, ஓகே. பட் எழுதிட்டு பாஸ் பண்ணதில் பாதி பேர் வந்து இன்டர்வியூக்கு இதுக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு போகலை. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் இது வந்து தவிர்க்கப்படலாம். அதற்கு வந்து முதல்ல வந்து நமக்கு ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றது வைக்கலாம். இது நம்மளுடைய தனிப்பட்ட கருத்து. மேபி ஃப்யூச்சரில் வருங்காலங்களில் ஃபஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா யாரெல்லாம் நல்லா ட்ரைவ் பண்ணுறாங்களோ அவங்கள எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதில் ஒரு மார்க் வாங்குகிற நபர்கள், இப்போ ஒருத்தருக்கு ஒரு வேக்கண்ட்டுக்கு ஒரு 10 பேர் அல்லது ஒரு 20 பேர் கூட எடுத்தால் ஓகே. ஒரு 10 பேர் எடுக்கிறாங்க, அந்த 10 பேரில் ஒரு ஆள் நல்ல ஹை மார்க் நீங்கள் வாங்கினா, நீங்கள்லாம் டிரைவிங்கில் நல்லா பண்ணியிருக்கீங்க, அதிலேருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணுறோம், இல்லை 2 பேரை செலக்ட் பண்ணுறோம், 5 பேரை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து மேபி நல்ல டிரைவர்ஸை வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஏன்னா ஸ்கில் டெஸ்ட்டில் பாதி பேர் வரலைங்கிறப்போ மீதி இருக்கக்கூடிய பாதி பேரில் செலக்ட் பண்ணி தான் ஆகணுன்ற கண்டிஷன் வந்துடும். ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு 70%, 75% சாக்ரிஃபைஸ் ஆன நபர்களும் கூட உள்ளே வரலாம். சரி ஓகே முடியும், ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்களும் கூட உள்ளே வரலாம். எக்ஸலண்ட் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வெளில போயிருந்துருக்கலாம், தேர்வுலேயே வந்து ரிஜெக்ட் ஆகி. ஸோ அந்த மாதிரியான காரணங்களை தவிர்க்கிறதுக்கு தான் வந்து மேபி இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தனிப்பட்ட கருத்து. உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.